அனைத்து வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க எனக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அந்த என்ன கறி சமைக்க போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இறால் கறி தான். அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில வந்து சமைக்க போறேன். அதுக்கு என்ன போட்டு சமைக்க போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மாங்காய் போட்டு இந்த சூப்பரா இறால் குழம்பு தான் இன்றைக்கு நான் சமைக்க போறேன். அதான் இந்த வீடியோவில் நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களை டிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதோட பக்கத்துக்கு பெல் வேணா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலி நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாங்காய் போட்டு இறால் சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் இறால் குழம்பு வந்து சமைக்க போகிறோம். அதுக்கெல்லாம் பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை இறால் குழம்பு சமைக்கிறதுக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இறால் குழம்பு சமைக்கிறதுக்கு முக்கியமானது வந்து இறால் எல்லாம் நல்ல வடிவாக துப்புரவாக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இறால் குழம்பு சமைக்கிறதுக்கு முக்கியமாக இறால் தான் தேவை ரூபினிதா. அதோட வேற என்ன தேவை? அதோட பார்த்தீங்க சொன்னா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அதுவும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அப்பதான் கறி வந்து கமகமன்னு இருக்குமே. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தூள் உப்பு இது தூள் இது உப்பு. அதுக்காக தூள் உப்பு இதான் தூள் உப்பு. இது கல் உப்பு இது கல் உப்பு. அதுவும் வந்து எங்களோட நாட்டுல வந்து கல் உப்பு வந்து மிக மிக தட்டுப்பாடு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி எடுத்து வச்சுக்க உரலுக்கே போட்டு வச்சிருக்கிறேன். உரலுக்கே உள்ளியை போட்டு வச்சிருக்கிறார். ஓகே, உள்ளி வந்து கண்டிப்பா வேணும். அதோட பாத்தீங்கன்னா முக்கியமானது மாங்காய். இது வந்து பருத்தித்துறை மாங்காய் அங்கெல்லாம் கொண்டு வந்தேன் சொன்னா இங்க வந்து மாங்காயே கிடையாது. மாவரணிக்கு ஆனா மாங்காய் கிடையாது. நல்ல மாங்காய் என்ன மாங்காய்னு தெரியல. கருத்த குளமான் மாங்காய் போல. கருத்த குளமான் வித்தியாசமா கண்ணனால எப்படி மாங்காய் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப மாங்காய் போட்டு இறால் குழம்பு வந்து இன்னைக்கு நாங்கள் யோசிச்சுனா வேணும் டேஸ்டா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இங்க தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கிறேன். மாங்காய் போட்டு சமைக்கிற ரூபி கறி வந்து வேற லெவல்ல இருக்கு. புளி தேவையில்லை சொல்லுங்க பாப்பா. மாங்காய் போடுறபடியே நாங்க புளி தேவையில்லை எங்களுக்கு. சொன்னா இந்த மாங்காயே நல்ல புளிப்பா தான் இருக்கு. உடனே தான் நாங்க மாங்காய் போட்டு சமைக்கிறது தேவையான பொருட்கள். ஓகே, இனி சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சமைப்போம் அப்படி சமைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு சமையலால மூடிட்டுனா இல்லையான்னு மட்டும். இப்போ நாங்கள் இறாலை எடுத்து சட்டிக்குள்ளே போடுவோம். அந்த வடிவ கழுவி எடுத்துறாள்லாம் அப்படி இருக்கிறாள் செம்மையாக இருக்கேன். அதுவும் 1/2 கிலோ இறால் 900 ரூபா. நிறைய நாள் எப்படி இறால் வாங்கினது நாங்கள். அதோட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்ல செம்ம வாசமாக இருக்கு. நல்ல வாசம். அதோட நாங்கள் சின்ன வெங்காயத்தையும் பட்டி போடுவோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்தனா கொஞ்சம் கேரமே இருக்குன்னு தானே கனிமட்டை வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோவும் போடலாம். சின்ன வெங்காயம் தான் கறிக்கு டேஸ்ட். நாங்கள் என்ன ஈஸியாக எங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் வெட்டக்கூடியதாக இருக்கும். அதான் பக்கம் உரிச்சு போட்டு பக்கம் அவசரத்துக்கு வெங்காயம் வெட்டலாம். இது கொஞ்சம் மாதம் சமைக்கணும்னா இந்த வெங்காயம் உரிச்சு வெட்டலாம். இதண்டா மீனக்கட்டு தோல் இருக்கணும். அவசரத்துக்கு இந்த வெங்காயம் சரி வராது. பக்கம் உரிச்சு இதுலேயே ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. கொஞ்சம் இதை விட பெருசும் இருக்கு. இந்த வெங்காயம் எல்லாம் தோல் உரிக்கிறது அப்படி இப்படி கஷ்டம் உண்டு நாங்கள் நிற்கிறது. ஆனால் இதுதான் சுவை கூட. இது வந்து சாவச்சேரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைஸாக இருக்கு. வேணா இந்த வெங்காயம் குட்டியிலேருந்து நல்ல பெருசு வரையும் இருக்கு. வெங்காயம் எல்லாம் பட்டி போடுவோம். தாராளமாக தான் இந்த வெங்காயம் எடுத்துருக்கு. சின்ன வெங்காயம் அதுதான் நல்லா இருக்கும். கறி வந்து சுவையை கூட்டுறது வந்து வெங்காயம் அதான் வந்து கூடுதலாக போடுவோம். பெரிய வெங்காயத்துக்கு இப்போ வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் பட்டி போட்டுட்டீங்க. இப்போ நாங்கள் தேவையான அளவு மிளகாய் தூள் போடுவோம். அப்படி என்னாலும் நாங்கள் இப்படி வந்து கறி சமைக்கிறோம் நல்ல சூப்பராக இருக்கு. வேணும் இந்த கூட்டி வைக்கிறேன்னு சொல்லுங்க. இதே நாங்கள் கூட்டி வைக்கிறேன்னு சொன்னால் மாங்காய் போட்டதானே. அப்போ கூட்டி வச்சாதான் இந்த மாங்காய் எல்லாம் நல்லா அவியும். அதோட வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம். கூட்டி வைக்கிற கறி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். செம்ம சுவையாக இருக்கும் தெரியுமா. இதெல்லாம் அவிஞ்சு சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் முக்கியமானது மாங்காயை நல்ல வடிவ தோல் சீவி எடுக்கணும். என்ன நாள் எப்படி மாங்காய் எடுத்துருங்க. இங்கே வந்து குரங்கு விடாது மாங்காயை. குரங்கு மரவனில் எல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் மாமரம் மட்டும் நிற்குது. மாமரம் நிற்குது, நாளுக்கு நிற்குது.
வெயில் ஆகிறதுக்கு நாளுக்கு நிற்கிது வீட்டை மாமரம். அப்படியே உப்பும் தூளோடையும் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். நல்ல முத்தல் மாங்காய். நல்ல மாங்காய். இப்போ மாங்காய் வந்து என்ன நம்ம வெட்ட போகிறோம் சொல்லுங்க பாப்பா. இல்லை குத்தியாக தான் வெட்டுவோம். குத்தியா? உருளைக்கிழங்கு வெட்டுற மாதிரி. ஓ அப்படி இப்படி இல்லை தண்ணிக்கு தான் வெட்டி போனோம். ஆனால் இது பால் மணம் மணக்க சிறிது இந்த பால் மணம் மணக்கு மேலே இப்படி உருளைக்கிழங்கு இப்படி வெட்டும். கரியாமல் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தட்டாக பண்ணோம்னா கரைஞ்சிட்டு மவிஞ்சு வேறு ஒரு குத்தியாக தான் வெட்டுவோம். எவ்வளோ மாங்காயும் போடலாம். குத்தியாவது துண்டு குண்டா என்ன இது? நான் வந்து பேச்சு வழக்குல சொல்றேன். அது என்ன பேச்சு வழக்கு? குட்டியாவட்டாலும் குத்தியானு பிராட்டி சாப்பிட அப்படி இருக்கா? பக்கத்துல தூள் தானே, அப்படியே தூள் பக்கத்துல உப்பு இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டு தான் போகிறேன். சாப்பிட போறீங்களோ? கடையில் மாங்காய் வீட்டா சரிம்மா. இங்கே மாங்காயெல்லாம் கண்ணால காணையில் கடையில். இங்கே மாங்காய் இருக்கா? சரி கான் அதுங்க ஒரு துண்டு சாப்பிட்டு பாக்கட்ட எடுத்து மாங்காய் பிடிக்குமே இருக்கணும். வடிவா தூள் விட்டுட்டு இங்கே பாருங்க திருட்டு வேலையை பாருங்க. அப்படிதான் திருட்டு வேலை பார்க்குறது. சமைக்கிறதுல திருட்டு வேலை பார்க்குறோம். அப்படி தான் பார்த்தீங்களா? என்ன மாங்காய் என்ன பிடிக்கும் தானே? வேற என்ன சொல்ல வாரீங்க? இப்போ வந்து நாங்கள் வட்டின மாங்காயை எல்லா வழியாக கழுவிட்டு இறால் போட்டு சட்டிக்குள்ளே போடுவோம். உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும். அவிஞ்சு வேற லெவல் கறி இன்றைக்கு. அதில் புளிப்பாக இருக்கும். சோத்தோட சாப்பிட செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். சோறுக்கு தான் நல்லா இருக்கும். நல்ல புளிப்பாக. சரி ஓகே. அது நாங்கள் இன்றைக்கு இறாலுக்கு போனாங்க. இறால் இருக்கோன்ற ஒரு டவுட்டில் போனாங்க. வெங்காயம் இருக்குது, அதையும் பட்டி போடுங்க. அம்மா ஒன்று தந்துட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கு மாமண்டு. வெங்காயம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கு மாமண்டு. பட்டி போடுங்க. நான் சொன்னது நல்லா அப்படியே சட்டியோட வத்த வச்சு தான் இறக்குவான். நல்லா இருக்கும் வெங்காயம் எல்லாம் போட. ஓகே வெங்காயம் தான் பட்டியாச்சு. ஓகே இப்போ நாங்கள் தேங்காய் பாலை விடுவோம். இது வந்து முதலாம் பாலம் 2ஆம் பாலம் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சரி ஓகே. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அடுப்பில் முக்கியாச்சு. சட்டியை தூக்கி அடுப்பில் வைப்போம். அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே அலையக்காய் தூக்கி வைப்போம். தூக்கி அப்படியே வைப்போம். இப்படி கொதிச்சு வேற செம்ம வாசம் வரும். இந்த மாங்காய் மவிஞ்சு வேற லெவல் கறி இன்றைக்கு. அதுவும் பச்சை அரிசி சோறு என்ன? பச்சை அரிசி வீட்டை கூடுதலாக பச்சை அரிசி தான் சமைக்கலாங்களே. என்ன சோத்த பச்சை அரிசி சோறும் சொன்னால் நாங்கள் புழுங்கல் என்ன மவிக்கல. சரி இனி மாங்காய் அவியட்டுமே. கரைஞ்சி அவிஞ்சு விரைக்க பார்ப்போம். எனக்கு கொதிக்கல தானே, கொதிச்சு விரைக்க பார்ப்போம் இப்படி வருதுன்ட்டு. அது மஞ்சட்டியில் சமைக்கிறது சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்ல சூப்பராக வந்து கொதிக்குது பாருங்கள். கொதிச்சு அப்படி வருதுண்டு சும்மா கறியெல்லாம் கொதிச்சு அப்படியே பொங்குது பாருங்க. கறி செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்து கறி கொதிச்சிருக்குது. இன்னும் நல்லா கொதிச்சு நல்லா அவியணும். மாங்காயெல்லாம் அவிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இப்படி கொதிக்கும் வாசம் வருதுண்டு மாங்காய் வாசம் செம்மையாக இருக்குல்ல. எப்படி கொதிச்சுட்டேன் மாங்காய் பார்த்தா இன்னைக்கு உருளைக்கிழங்கு போட்டு நான் இறால் குழம்பு சமைக்கணும். மாங்காய் அப்படி இருக்கு எல்லாம் அவியணும். வேணா எல்லாம் வத்தி வரத்தான் நல்ல கலராக இருக்கும். கலராக இருக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து புளி விடுறேன். புளி விட தேவையில்லைன்னு சொன்னால் மாங்காய் போட்டுருக்கோம். ஒரு மாங்காய் நாங்கள் போட்டிருக்கோம்.
அவ்வளோதான் காணும். நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டுக்குமே வத்தி அவியட்டுக்கு சும்மா கம வாசமாக கொஞ்சம் வத்தி வேற உள்ளி இடிச்சு போடுவோம். கொஞ்சம் வத்தோம் அவியும் மாங்காய் அவிஞ்சு அப்படி இந்த கிழங்கு மாதிரி நல்ல மசி. இப்போ வந்து குழம்பு ஓரளவுக்கு வந்து வத்தி கொண்டு வந்துட்டு பாருங்க இப்படி இருக்கு. ரொம்ப வாசம் டேஸ்டாக இருக்கு. அந்த மாதிரி வத்தி கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வத்தணும். நல்லா வத்தோன்னு அதுக்கு உள்ளி அடிச்சு போடுவோம். உள்ளி தோலோடு தான் அடிச்சு போடுவோம். தோலோடு அடிச்சு போட்டு தான் நல்லா இருக்கு. தோலில் சத்து இருக்கு தெரியுமா? அதுதான் அந்த வாசம் அந்த இது எல்லாமே இருக்கு. மேசையில் வச்சு ஒடிக்கிற டொக்கு டொக்குன்னு சத்தங்க. இதுதான் நாங்கள் சமைக்கிற இடமா ரூவி. இதில் இருந்தால் சமைப்போம். கொஞ்சம் சமைக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கிட்ட வந்து தென்னை மரத்துக்குள்ள உணர்ந்து வச்சுட்டு நின்று சமைக்கிறோம். எனக்கு என்னடா காற்று மண்டை சாடு அடிக்குது மட்டை கட்டை விழுந்துருந்தா காஞ்ச மட்டையும் இல்லை காஞ்ச தேங்காயும் இல்லை. நாங்கள் எல்லாம் ஆஞ்சு கொடுத்துட்டோம். இருந்தாலும் பயம்தான் பால் எதுவும் போல. இப்போ நாங்கள் இடிச்ச உள்ளியையும் போடுங்க. உள்ளி கண்டிப்பாக போட்டே ஆகணும். நண்டுக்கு இறாலுக்கு எல்லா கறிக்குமே உள்ளி போடணும். இதுகளுக்கு வந்து கூடுதலாக போடணும். வாயுக்குன்னு இல்லை அப்படியே இருக்கு. அப்படி இருக்கு. செம செம தண்ணியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் வத்தணும். வத்தட்டு வந்து செம்மையா வத்தி கொண்டு வந்துட்டு பாருங்க. மாங்காய் எல்லாம் கரைஞ்சு மாந்திட்டு மாங்காய் தெரியுதா? கறியை பாருங்க எப்படி வந்துட்டு மாங்காய் மசிஞ்சு அந்த எப்படி இருக்கும் மாங்காய் பாருங்க எப்படி இருக்கு. பூசணிக்காய் கறி அவிஞ்ச மாதிரி முழுத்தல அவிஞ்சு கறி அந்த புளி எல்லாம் நல்லா உறங்கி இருக்குன்னு சூப்பராக வந்து அவிஞ்சிட்டேன்னு. அப்படி இருக்கு கறி. சும்மா இறக்கினோடனே அப்படியே மண் சட்டி கறி வந்து அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்கேன். சும்மா வாசமாக. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோமே. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பச்சை சோறும் மீன் பொரியல். பச்சை சோறும் மீன் பொரியல் பாருங்க. நான் வந்து தலை பொரிச்சேன். உங்களுக்கு தலையா? எனக்கு தலை. மாங்காய் காணல. மாங்காய் எல்லாம் கரைஞ்சிட்டு ரூவி பாருங்க. கறியை போடுங்க. வா எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? நினைச்சு பார்க்கவே வாய் ஊறுது தெரியுமா? சாப்பிடுவோம்டா அப்படியே மாங்காய் அந்த வாசத்துக்கு செம்மையா இருக்கு. அப்படியே வாய் ஊறுது. இப்போ சாப்பிடுவோம் சரியா? இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே. சாப்பிட போறீங்களோ? ஊறுதோ பாருங்க எப்படி இருக்கு. மீன் பொரியல் இறால் குழம்பு. இறால் அதுவும் மாங்காய் போட்டு சமைச்சது இப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு வாய் ஊறுது. ஊறுதியா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு காரி. டேஸ்டா இருக்கா? புளி பண்ணா சும்மா செமையா இருக்கு. நல்லா புளிக்குதோ கணக்கான புளியோ? ஆக கூட ஒன்றும் இல்லை. ஆக கூட சாப்பிடல. அது கணக்கா இருக்கும். கணக்கான புளி சூப்பரா இருக்கு. அதுவும் போட்டு மாங்காய் போட்டு சமைச்சது எப்படி நினைக்கிறீங்க? மாங்காய் இஞ்சி வேறு மாங்காய் திண்டு மசிய இல்லையா? நல்ல மாந்தி போட்டேன் அப்படியே நல்ல மாமாரி அப்படியே இதோட பிணைஞ்சிட்டு அப்படி பார்ப்போம் தோத்தோட. என்ன வேற லெவல் சூப்பரா இருக்கு. காய்ச்சல் வாயலுக்கு நல்லா இருக்கு. மாங்காய் இப்படி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி நீங்க சாப்பிட இல்லையா? சாப்பிட போறேன். சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். இதுக்கு வந்து ஒரு பிளேட் சோறு வந்து காணாம இருக்கு நினைக்கிறேன். இப்படி இன்னும் 2-3 பிளேட் போதும் போல இருக்கு. இப்படியான கறிகள் வந்து இப்படியான கறிகளுக்கு வந்து கொஞ்சம் ரோவி வந்து சோறு கொஞ்சம் கூட சாப்பிட வேண்டியது இருக்கும். எக்ஸ்ட்ராவா வந்து 2-3 கிளாஸ் கூட போடும். அப்பதான் சாப்பிட
கறியோடு சாப்பிடலாம் அவ்வளோ சாப்பிடலாம் தெரியுமா? ம் நல்லா இருக்கு. நல்ல புளிப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இது வந்து உடன் வாங்க நான் இன்றைக்கே ஆஞ்சு கொண்டு வந்தது விடியதான் அம்மா வந்தவா உடனே கொண்டு வந்து இப்போ பாடல் வாங்காயும் இல்லையாண்ணே செம்மையா. நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் ரூபி சாப்பிட இல்லையோ? சாப்பிட போகிறேன். சாப்பிடுங்க. நான் வந்து மீன் தலை, எனக்கு தலை பிடிச்சது பிடிக்கும், அதான் மீன் தலை. மீன் தலையை எடுத்து வச்சுக்கிறேன். சாப்பிட பார்த்து சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்குன்ற கறி. குழம்புண்டு இல்லை நான் அப்படியெல்லாம் வத்திட்டு நல்லா. அது மாங்காய் இதண்டோடியா தடிப்பாரு கறி. இப்போ நாங்கள் பூசணிக்காய் கறி கருவாடு எது போட்டு சமைச்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. பூசணிக்காயும் போட்டு சமைக்கிறதா? சமைக்கிறோம். அப்படி இருக்கு. நல்லா நாங்கள் நார்மலாக சமைக்கிற இறால் குழம்புக்கு இப்படி மாங்காய் போட்டு சமைக்கிற இறால் குழம்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, வேறு சுவையும் இருக்குது. சுவையும் வேறு ரகம். இது வந்து சொல்லல அது என்ன டேஸ்ட்னு சொல்லி. இது வந்து மற்ற எண்ணெயை நாங்கள் பாவிக்கல, நாங்கள் எந்த எண்ணெயுமே பாவிக்கல, அப்படியே கூட்டி வச்சதுதான். கூட்டி வைக்கிற கறி வந்து எப்போவுமே நல்ல சுவையாக இருக்கும் தெரியுமா? நாங்கள் இந்த பச்சையாக வந்து அப்படி அப்படி கூட்டி வைக்கிறது வந்து எப்போவுமே நல்ல ஒரு வித்தியாசமான சுவையிலையும் இருக்கும், மற்றது நல்லது. இப்போ நாங்கள் பொரித்து வதக்கி அப்படி சமைக்கிறது வந்து அது இது வந்து சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் அதில் சத்து இருக்காது. சத்து இருக்கோம்னா வந்து இந்த எண்ணெய் வாய்க்கிறான்னு கொலஸ்ட்ரோல் நாங்கள் எண்ணெய் எவ்வளோ தூக்கு வைக்கிறோம் நல்லது. நாங்கள் வந்து வீட்டே கூடுதலாக இந்த கறிகளுக்கு வந்து போய் எண்ணெய் பாவிக்கிறது இல்லை, நம்ம மரக்கறி எண்ணெய் தான் கூட எண்ணெய் பாவிக்கிறது, இந்த மச்சக்கறிகளுக்கு எண்ணெய் பாவிக்க கூடாது. நாங்கள் கூட்டி தான் வைக்கிறது எங்களோட எந்த கறி எண்ணாலுமே. என்ன மாதிரி இருக்குது கறி? அப்போ இறால் கறி அதுவும் பச்சை அரிசி சோறுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. பச்சை அரிசி கறி இந்த சோத்துக்கு தான் வந்து இது வந்து நல்லா இருக்கும். இப்படி கறி இந்த புழுங்க அரிசி கொஞ்சம் எனக்கு பெருசாக வந்து புழுங்க அரிசி பிடிக்காது. இல்லை குழைவா கொஞ்சம் காய்ச்சோம் பச்சை அரிசியா. நாங்கள் வந்து வடிக்கிறதானே நல்ல குழைவா தான் வரும். என்ன செய்றீங்க? சோறு போட்டு சோறு போட்டு போய் சோறு போட்டு வந்தேன். இந்த கறியோட யாரும் ஒரு தடவை கொஞ்சம் சோறை போட்டு ஒரு கொஞ்சமாக சாப்பிடுமோ 2 தடவை சாப்பிடுவோம். அப்படி சூப்பராக இருக்குது. டேஸ்டாக இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒரு முதல் முக்கா போட்டு ஒரு பிளேட் சாப்பிட்டு முடியும். இப்போ 2ஆம் தரம் போட்டு சரிங்க சாப்பிடுங்க. அப்படி நல்ல சூப்பராக இருக்குது தெரியுமா? வேறு லெவலாக இருக்கு அது. இல்லை வாங்க. ஆனால் அவ்வளோ புளியன்னு இல்லை, என்ன கணக்கான புளி, ஏன்னா கணக்கான புளி சூப்பராக இருக்குது. நாங்களும் இதோட காணொலியை முடிச்சு கொள்வோமே. ஓகே, இதோட நாங்கள் மாங்காய் கிடைச்சா இறால் எடுத்து இப்படி போட்டு சமைச்சு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே, நாங்கள் என்னோட காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோமே. பாய். ஓகே, ஒரு பாய்.